தியாயுலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே, அகிலம் நிறைந்த குருவே. அரிநமோ நாராயணா உனதோட கிருபையா, அரிநமோ நாராயணா உனதோட கிருபையா, அடியன்கள் பாடுவதற்கு ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே, அகிலம் நிறைந்த குருவே. அரிநமோ நாராயணா உனதோட கிருபையால், அரிநமோ நாராயணா உனதோட கிருபையால் அடியேங்கள் பாடுவதற்கு கைவாட அணுகினோ சொல்லருள்வாய் சரஸ்வதியே, சொல்லருள்வாய் சரஸ்வதியே. தோங்கையாபிராமியே சுந்தரி மகாளியே, தோங்கையாபிராமியே சுந்தரி மகாளியே, துணையாக வந்தோனில்லே வந்துதகி செய்குவாய் செந்தில் வடிவேலவா, வந்துதகி செய்குவாய் செந்தில் வடிவேலவா, வடிவேல் எடுத்த குமரா, வடிவேல் எடுத்த குமரா, பள்ளி தெய்வானையோடு புள்ளிமயில் ஏறியே, பள்ளி தெய்வானையோடு புள்ளிமயில் ஏறியே, வரவேணும் எந்த அருகே, வந்துதவி செய்துவாய் செந்தில் வடிவேலவா, செந்தில் வடிவேலவா, வடிவேல் எடுத்த குமரா, வடிவேல் எடுத்த குமரா, வானையோடு புள்ளிமயில் ஏறியே, யோடு புள்ளிமயில் ஏறியே, வரவேண்டும் இந்த நருகே. தமிழ் விநாயகா சத்தியுமை பாலகா, தமிழ் விநாயகா சத்தியுமை பாலகா, வித்தைக்கு உகந்த தேவா, வித்தைக்கு உகந்த தேவா, முக்கனியோடவள் ஒரே சக்கரையோட பமோ, முக்கனியோடவள் ஒரே சக்கரையோட பமோ, செல்வை அடிதொழுவினா போடு போடு. நாவில் சரஸ்வதி நாடோறும் எங்களுடன் நாவில் குடியிருப்பா, நாவில் நாலடியும் சேரும் வில்லிசை கொட்டி, நாலடியும் சேரும் வில்லிசை கொட்டி, நானடியேன் பாட போடு போடு. சீர்பெருகும் கையில அருளினாலே
சிறப்பாக தவங்கள் செய்து பெற்ற மகன் வன்குலையாய் பெற்றிருந்த குலமாடன் தன் கதையை பாட சரி பாருலகில் வண்ணாட மாடன் என்று பண்புடனே பிறந்த நல் கதையை கூற கந்தனுக்கு முன் பிறந்த கணபதி இது சரணம் காப்புதாமே நடான நாடதிலே நாடதிலே நல்லவட சீமையிலே சீமையிலே நல்லவட சீமையிலே சீமையிலே நாடதிலே 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 நல்லவட சீமையிலே சீமையிலே நல்லவட சீமையிலே சீமையிலே சமான தேசத்திலே 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 மணப்பாடு ஊரதிலே ஊரதிலே மணப்பாடு ஊரதிலே ஊரதிலே மணப்பாடு ஊரதிலே ஊரதிலே வாழ்ந்திருந்தான் கட்ட சித்தன் கட்ட சித்தன் வாழ்ந்திருந்தான் கட்ட சித்தன் கட்ட சித்தன் மணப்பாடு ஊரதிலே 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 வாழ்ந்திருந்தான் கட்ட சித்தன் கட்ட சித்தன் வாழ்ந்திருந்தான் கட்ட சித்தன் கட்ட சித்தன் சகல வளங்களும் நிறைந்த அப்படி மணப்பாடு என்ற ஊரிலே ஆமா கட்டச்சித்தன் வாழ்ந்து வருகிறான். சரி கட்டச்சித்தன் என்று சொன்னால் சொன்னால் சலவை தொழிலாளர்கள் இனத்தை சார்ந்தவன். அப்படி சிவனடியாள் என்ற பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்து வருகின்றார்கள். சரி அவங்களுக்கு தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்? ஊரெல்லாம் வீடு வீடாக சென்று அழுக்கெடுத்து சரி அதை வெள்ளாவி வைத்து ஆமா துவைத்து சரி கொண்டு வீடு வீடாக கொடுப்பாங்க. ஆமா இதான் அவங்க தொழில். ஓ சரி குலத்தொழில். ஆமா அப்படி இப்படி ஆமா கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். சரி சிவனடியாள் கட்டச்சித்தன். ஆமா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் சரிதான் சிவனடியாள் மன்னனை பார்த்து சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? என் ஆசை மன்னவா என்னம்மா மன்னவனே என் கணவா மாலை கேட்ட பூபதியே கடலை ஒன்று இல்லாமல் கடலை ஒன்று இல்லாமல் மனமதுதா கலங்குதையா மதலை ஒன்று இல்லாமல் மதலை ஒன்று இல்லாமல் மனங்கள் ரெண்டும் கலங்குதையா நான் என்ன பாவம் செய்தேனோ இன்பகத்தில் வெள்ளை இல்லை இந்தலையில் இந்த விதி இந்தலையில் இந்த விதி எழுதி நானோ பிரம்மாவோ
பார்த்து சொல்லுவாள், என்ன மன்னவா, என்ன நமக்கு சகல வளங்களும் இருக்கிறது. ஆமா, எல்லா பொருட்களும் இருக்கிறது. எல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார். சரி. சொத்து சுகம் வஸ்து வகை எல்லாம் இருக்கிறது மன்னவா. ஆமா. இருந்தாலும் எனக்கு மனம் கவலையாக இருக்கிறது. அடி, குழந்தை இல்லையே. குழந்தை இல்லாமல் நான் இந்த ஊர்ல இருக்கும்போது என்னை மாதிரிப்பட்ட பெண்கள் எல்லாம் சரி எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படிமா இருக்காங்க? 7-8 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. ஆமா. நான் பாவி செண்டாளி, காய்க்கும் நல்ல பருவத்தில் காய் மாறி போனேன். சொல்லமா, நல்ல பருவத்தில் மாறி போனோம். காய்க்கும் ஒன்று கண்டு காய்க்கும் ஒன்று கண்டு சத்தியிலே உள்ள முறை மன்னவா. என்னப்பா? அதாவது நான் பாவி செண்டாளி கல்யாணம் முடித்து இத்தனை வருடங்களாக மலடாகவே இருக்கிறேன். எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் சுவாமி என்றாள். ஆமா மன்னவா, என்ன அது கூட பெரிதல்ல. நான் தெருவீதியாக சென்றால் என்னை பார்த்த பெண்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகின்றார்கள். என்னப்பா சொல்லுகின்றார்கள்? எப்படி தெரியுமா? எப்படி? மலடி நல்ல மலடி என்று மலடி நல்ல மலடி என்று வானிலத்தோரே சுகிறார். வானிலத்தோரே சுகிறார். மலடி என்ற என் வயத்தில் மலடி என்ற என் வயத்தில் மலை வந்து பிறக்காதோ மகளே வந்து பிறக்காதோ. இருளி இருளி என்று இருளி இருளி என்று முறையாரே சுகிறார். முறையார் பேசுகிறார். இருளி என்ற என் வயத்தில் இளமகளை பிறக்காதோ. என் ஆசி மன்னவா, நான் தெருவீதியாக சென்றேனே. ஆனால் என்னை பார்க்கப்பட்ட பெண்கள் எல்லாம் ஏளனமாக பேசுகிறார்கள். யாரம்மா உன்னை பார்த்து அப்படிலாம் சொன்னா? அதோ மலடி வருகிறாள், ஆமா. அதோ இருளி வருகிறாள், சரி. அதோ பிள்ளையில்லாத பாவி வருகிறாள். அவள் எதிரே போக கூடாது என்று பிள்ளையும் கையுமா வந்தவ என்ன பார்த்ததும் அப்படி திரும்பி நிக்கிறா. ஆமா, அப்படி ஒதுங்கி நிக்கிறா. ஆமா, அவ ஏத்தாப்புல நம்ம செல்ல கூடாது, செஞ்சாலும் போன காரியம் உருப்படாது. ஆமா, அப்படி என்ன ஒதுங்கி நிக்காங்க. ஆமா மன்னவம், என்ன நான் எப்படியாவது இந்த உலகத்தில் இருப்பதை விட சாவதே மேல் என்று தென்படுகிறது. அப்படிலாம் ஒரு வார்த்தையை சொல்லாதம்மா, பெரிய வார்த்தை எல்லாம். அப்படியா? ஆமா, நிச்சயமா குழந்தை இருக்கும். பார்த்தான் இந்த கட்ட சித்தன். நம்ம ஊரு தான் பெரிய ஊராச்சு. சரி, இதுல சென்று ஒரு பிள்ளைக்கு நாம வாங்கி வளர்த்தால் என்ன? வாங்கி வளர்த்தா சரி வராது. என்ன சொல்லுவாள் பாருங்கள். எப்படி? என் ஆசை மன்னவா, என்னவா? பாரி பணம் கொடுத்தாலோ பாரி பணம் கொடுத்தாலோ பாரி பணம் கொடுத்தாலோ வளர்ப்பு பிள்ளை என்பார்கள் என்பார்கள். பாரி பணம் கொடுத்தாலோ பாரி பணம் கொடுத்தாலோ பாரி பணம் கொடுத்தாலோ வளர்த்த பிள்ளை என்பார்கள் என்பார்கள்.
கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தாலும் சரி என்ன சொல்லுவாங்க? வளர்த்த பிள்ளை என்று தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக தான் பெத்த பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லவே மாட்டாங்க. ஆமா. தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி தன் வயிற்றுல பிறக்கணும் குழந்தை. ஆமா அப்படிதானே மண்டபா? என்ன அது மட்டுமல்ல, வேறு நாம் கோபத்துல ஒரு வார்த்தையில ஒரு தட்டு தட்டிட்டா போதும், சரி அது அடுத்த வீட்டு மொத்தத்துல போய் நிக்கும். ஆமா. பாக்குறவா என்ன சொல்லுவா? அவ பெத்த பிள்ளைனா இப்படி அடிப்பாளா? ஆமா. பணம் கொடுத்து வாங்கின பிள்ளை தானே. ஆமா. அதனாலதான் இப்படி செஞ்சிட்டு இருக்காம்பா. நிச்சயமா ஏளனமாக பேசுவார்கள். ஆமா. ஆதலால் வேறு தவம் இருந்தாவது ஒரு பிள்ளைக்கு பலன் பெற்று தானாக வேண்டும் அப்படி என்று இந்த சிவனடியால் கட்டச்சித்தனிடத்திலே சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? மன்னவா, நான் தவம் இருக்க போகலாம் என்று நினைக்கிறேன் என்று தன்னுடன் தோழிமார்களை அழைத்துக் கொண்டு வேண்டிய பொன்பொருளை எல்லாம் எடுத்தாள். எங்கே வருகிறாள் பாருங்கள். அந்த ஊர்ல ஐயனாருக்கு காணிக்க போடுறா முதல்ல. எப்படி எப்படி என்றால் ஆதித்த பகவானுக்கு அதிகமோது நேருவாளா, சூரிய பகவானுக்கு சுற்று பொங்கல் பொங்கல் நேருவாளா, குளத்து புள்ள ஐயனுக்கு குதிரை வீட இட நேருவாளா. இந்த சிவனடியாளும் தோழிமார்களுமாக அப்படி வழி நடந்து வரும்போது ஆதித்த பகவானுக்கு அடையமுது நேருகின்றாள். குளத்து புலையனாருக்கு குதிரை விட நேருகின்றாள். வேண்டிய நியமசங்கள் எல்லாம் போட்டு வர்றா. அப்படி நடந்து வரும்போது இனிமேல் நாமல் எங்கு போகலாம் என்று இந்த சிவனடியாள் அழுத கண்ணீர் ஆராயோட செந்தூர்பதி போகலாம். முருகனை கும்பிட்டால் சரி வினைகள் இருக்கும் குமர குருவர முருகன் நமக்கு குழந்தைக்கு வரம் தருவார் என்று செந்தூர் பதியதிலே என்று தபம் இருக்க வேண்டும் இருக்க Bode
தன் மனைவியாகிய சிவனடியாள் தோழியர்களோடு புறப்பட்டு பல பல இடங்களை கடந்து வந்து கொண்டே இருக்கின்றாள். காலாஞ்சாம்பாலம், கல்லாஞ்சா காலாஞ்சாம்பாலம். அது மட்டுமல்ல, கலுங்கு முகம் கடந்து தோழியர்கள் முன்னும் பின்னுமாக சூழ்ந்து வர எப்படி வருகிறாள் பாருங்கள். பணுதலும் தோழியரும் பாரங்கந்த வேளையிலே ஆனை ஒரு குத்தி கொண்டே அவளதிரே வந்திடுமா நடந்து வருகின்றாள். நடந்து வரும்போது ஊற்றின்கரை வழியாக நடந்து தோழியர்களும் சிவனடியாளுமாக கவலையோடு வருகின்றார்கள். அம்மா கவலைப்படாதீங்க அம்மா, உங்களுக்கு குழந்தை நிச்சயமா இருக்கம்மா. சரி, குழந்தை நிச்சயமா இருக்கும். அப்படியா? ஆமா. அப்படித்தானே, ஒரு ஆளு ஒரு பொருளை காணோன்னு தேடுறோம்னா கிடைக்கும், பயப்படாதன்னா அது ஒரு ஆறுதலா இருக்கும். கிடைக்கவா போகுது அப்படி சொன்னா நிலைமை என்ன ஆகும்? ஐயோ தொலைச்சிட்டமேனு தானே இருக்கும். ஆமா, கேள்விக்குறியாதான் இருக்கும். தன்னோடு வருகின்ற தோழிமார்கள் உயிர் தோழிமார்கள், உயிரையும் கொடுப்பாள் தோழி. அந்த காலத்துல இந்த காலத்துல உயிரும் எடுப்பாள் தோழி. ஆமா, கூட போனா கொலையும் செய்வாள். கூடியிருந்தே கொதவளையா இருந்துருவா. கூடியிருந்தே குழி பறிக்கிறது. அப்படி நடந்து வருகின்றாள். பல பல இடங்களை கடந்து வரும்போது வனத்திலே மந்தி கொதிபாயும் மலையிலே வந்தாள். குரங்குகள் எல்லாம் மரமிட்டு மரம் தாவுகிறது. அப்படி வரும்போது நடந்து வரும் வேளையிலே நாயகியாள் சிவனடியாள் நடந்து வரும் வேளையிலே நாயகியாள் சிவனடியாள் ஊற்றின்கரை தண்ணில் வந்து தோழி மாறோ தங்கி தகையாறிக்கொண்டு வழிநடையா கால் நடந்து வந்ததில்ல, களைப்பாகிவிட்டாள். ஆதி பகவானையும் மனதிலே நினைக்கின்றாள் சிவனடியாள். ஆதி கைலாசவாசா கரை கண்ட பகவானே, சிவனாரை தான் நினைத்து சிவனடியாள் மனது நொந்தே அலைந்து நான் தெரியாமல் ஆண் பிள்ளைதான் தர வேண்டும், தருவார்கள் நமக்கு பிள்ளை மகநாதர் எனவே
தோழி மரோடே திளையால் நடந்து வர ஏனல் எழும்பு முன்னே பழி நடந்தாள் சரித்தாளே தோழி எர்மே சஞ்சலம் கொண்டே அவளோ எல்லா விதியதனால் ஒட்டு போல் ஆவிசோரே உடன் காட்டு எல்லை விட்டு அவள் ஓடி ஓடி வழி நடந்தார் வைத்து ரவியும் போல் சிவனடியாள் அவள் வாராள் ரவியும் போல் அவள் வாராள் குழந்தை இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வு கிடையாது என்று சொல்வார்கள். குழந்தை இல்லாட்டா என்ன மலடி என்று சொல்வார்கள். ஆண் குழந்தை இருந்தா என்ன சொல்லுவாங்க? பொன்னடியத்தவா. பெண் குழந்தை இருந்து ஆண் குழந்தை இல்லாட்டா பெண்ணடியத்தவான்னு சொல்லுவாங்க, கொள்ளியத்தவான்னு சொல்லுவாங்க. ஆமா, ரெண்டு குழந்தை இருந்தா பிரச்சனை கிடையாது. குழந்தையே இல்லைன்னா மலடன் மலடி என்று சொல்லுவாங்க. இது உலகத்து வாடிக்கை தானே என்று கவலை கொண்டு சரி இருந்தா நமக்கு குழந்தை இருக்கணும், இல்ல நாம இறந்தே போயிடலாம், பெண்ணாக பிறந்ததில் ஒரு புரோஜனமே இல்லை சரி என்று வேண்டியே தலங்கள் எல்லாம் சுற்றி அலைந்து அழுத கண்ணீர் ஆராய்வோடு சரி அம்மா வேண்டிய தலங்கள் எல்லாம் தவம் இருந்தாள். அம்மா ஒரு பலனும் காடாமல் சரி தேடி வைத்த கருவலம்போர் செந்தோர் பதி வந்து கண்டாளே. செந்தூர் பதில வர்ற அம்மா. அம்மா செந்தூருக்கு போயிருக்கியா தம்பி? போயிருக்கியா? ஆமா. அங்கே சாமி கும்பிடலாம் இல்லையா? கொஞ்சம் லைன்ல நிக்கணும், கொஞ்சம் இல்ல ரொம்ப நிக்கணும். கொஞ்சம் 500 ரூபாயை கொடுத்தா படாருன்னு உள்ளால விட்டுருவாங்க. 500 ரூபாய் கொடுத்தா நேர்ல, பைசா கொடுக்கட்டா நிக்கணும். லஞ்சம் தான் பெரிய ஜாஸ்தியா இருக்கு. அந்த வடிவேல் முருகனை வணங்க வேண்டும் என்று வந்தே வடிவேலர் கோவிலை கண்டு மகிழ்ந்தே மறுமாத்து பகுந்துடுத்து சன்னதி வாசல் கோவில் நடகிலே ஓடு ஓடு
பணம் தன்னை காணிக்கைக்கென்று கொடுத்து